முன்னொரு காலத்தில் குரங்கு ஒன்று இருந்தது. அதற்கு செர்ரி பழங்கள் என்றால் உயிர். ஒரு நாள் அது அழகான செர்ரி பழத்தை கண்டது. உடனே மரத்தை விட்டிறங்கி எடுத்து பார்த்தாள். அது ஒரு சிறிய கண்ணாடி குவளை. அதற்குள் செர்ரி பழம். குரங்கு குவளைக்குள் கையை விட்டது. பழத்தை இறுக பற்றிக் கொண்டது. ஆனால் மூடிய கை வெளியே வரவில்லை. உள்ளே போகும்போது நேராக போன கை பழத்தை பற்றிக் கொண்டதும் வடிவம் பெரியதாகவே வெளியில் கொண்டு வர முடியவில்லை. இது ஒரு பொறி. குரங்கை பிடிக்க வேடன் வைத்த பொறி. குரங்கு எப்படி சிந்திக்கும் என்பதை அறிந்த வேடன் அவன். குரங்கு போராடுவதைக் கண்ட வேடன் அங்கே வந்தான். குரங்கு ஓடப் பார்த்தது. கை குவளையில் சிக்கிக் கொண்டதால் வேகமாக ஓடி தப்பவும் முடியவில்லை. ஓர் ஆறுதல். பழம் தன் கைப்பிடிக்குள் தான் இருக்கிறது என்ற ஆறுதல் அதற்கு. வேடன் குரங்கை தாவி பிடித்தான். அதன் கையின் மேல் சட்டென ஒரு தட்டு தட்டினான். அதிர்ச்சியில் அது பழத்தை விட்டுவிட்டது. கை வெளியில் வந்துவிட்டது என்றாலும் அது வேடன் பிடியில் சிக்கியிருந்தது. வேடனிடம் கண்ணாடி குவளையும் பழமும் சேதமாகாமல் அப்படியே இருந்தன. குரங்கின் சிந்தனை மனவழிச் சிந்தனை. கடைசியில் வரும் மரணமே வேடன். நாம் வேண்டாத ஆசையில் கையை நுழைத்து அகப்பட்டு விடுகிறோம். நம் சொந்த குவளையில். வேடன் வரும் முன் கையை உருவிக்கொள். நீங்களும் இதேபோல் பிரச்சனை சந்திக்காதீர்கள். நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு குட்டி கதை கொண்டு வருகிறேன்.